மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ஃபோனில் இந்த வீடியோ இப்போ வந்திருக்குன்னா அது வெறும் தற்செயல் கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே விளையாட்டாக போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே நிலைமை மாறப்போகுதுங்க. பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்தும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கே தெரியாத நீங்கள் பார்க்காத ஒரு நபரால் நடக்கக்கூடாதது எல்லாம் நடக்க போகுது. அந்த நபரை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மேல இருக்கிற அந்த திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலகணும்னா உங்க குலதெய்வத்தோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குலதெய்வத்தோட பேரை உச்சரிக்கும் போதே அந்த அரண் உங்களை சுத்தி உருவாக ஆரம்பிக்கும். கமெண்ட் செஞ்ச கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசியில் பிறந்தவர்களே, உங்கள் தலைவிதியை மாற்றும் அந்த நேரம் இதோ தொடங்கிவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு பக்கம் பொற்காலத்தை அள்ளித்தர போகிறது. ஆனால் மறுபக்கம் ஒரு மிகப்பெரிய ஆபத்து உங்கள் வாசலிலேயே காத்து கொண்டிருக்கிறது. யார் அந்த நபர்கள்? யாரிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் அந்த ரகசியங்களை இப்போது பார்க்க போகிறோம். வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். ஏனென்றால் ஒரு சின்ன தவறு உங்கள் பொற்காலத்தை தவிடு பொடியாக்கிவிடும். மேஷ ராசியில் பிறந்தவர்களே, உங்கள் வாழ்வின் அத்தனை துயரங்களும் நீங்கி ஒரு மாபெரும் பொற்காலம் இதோ அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. இத்தனை காலமும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோக காலம் உதயமாகிறது. கிரகங்களின் அமைப்பானது இப்போது உங்களுக்கு சாதகமாக ஒரு மகா சுப யோகத்தை உருவாக்கி தருகிறது. இதனால் உங்கள் ஜாதகத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் பனி போல விலகப் போகின்றன. குறிப்பாக நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் மற்றும் திருமண பேச்சுக்கள் இனி தேவதை வந்து ஆசீர்வதித்தது போல மளமளவென கைகூடும். இந்த பொற்காலத்தில் நீங்கள் தொடும் காரியங்கள் அனைத்தும் பொன்னாகும் என்பது வெறும் வார்த்தை அல்ல. இது உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் அருளால் நடக்க போகும் நிதர்சனமான உண்மை. இதுவரை தொழிலில் நஷ்டத்தை சந்தித்தவர்கள், வேலையில் அங்கீகாரம் கிடைக்காமல் தவித்தவர்கள் என அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை காத்து கொண்டிருக்கிறது. புதிய தொழில் தொடங்கவோ அல்லது இருக்கும் தொழிலை பல மடங்கு விரிவுபடுத்தவோ இதுவே மிகச்சிறந்த தருணம். உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்க தொடங்கும். வராத கடன்கள் வசூலாகும் மற்றும் எதிர்பாராத இடங்களில் இருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டும் இந்த வேளையில் உங்கள் தன்னம்பிக்கை பல மடங்கு உயரும். இதுவரை உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்கள் அந்தஸ்து உயர போகிறது. ஆனால் இந்த பொற்காலத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். உங்கள் கிரக நிலைகளின் நுணுக்கமான மாற்றங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த பொற்காலம் உங்களுக்கு வர பிரசாதமாக அமைய போகிறது என்றாலும் ஒரு சில குறிப்பிட்ட எச்சரிக்கைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். உங்களை சுற்றி நடக்கும் மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் எதிர்காலத்தை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தீர்மானிக்க போகின்றன. எனவே இந்த பொற்காலத்தை வெறும் அதிர்ஷ்டமாக மட்டும் பார்க்காமல் உங்கள் உழைப்பையும் சரியான திட்டமிடலையும் இணைத்து செயல்பட்டால் மேஷ ராசிக்காரர்களுக்கான உங்கள் வாழ்வில் இது ஒரு மறக்க முடியாத வசந்த காலமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேஷ ராசியில் பிறந்தவர்களே, கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களும் சந்தித்த சவால்களும் சாதாரணமானவை அல்ல. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் கண்ணீர் சிந்தாத நாட்களே இல்லை என்று சொல்லலாம். கடந்த சில மாதங்களாக அல்லது வருடங்களாகவே உங்கள் ராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இல்லாததால் தொட்டதெல்லாம் நஷ்டம், எடுத்த காரியங்களில் முட்டுக்கட்டை என பல சோதனைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். குறிப்பாக பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கலாம். கையில் இருந்த சேமிப்புகள் கரைந்து அடுத்த வேளை தேவைகளுக்கே மற்றவர்களிடம் கையேந்தும் நிலைக்கு கூட சில சூழல்கள் உங்களை தள்ளி இருக்கலாம். நீங்கள் யாரை மிக அதிகமாக நம்பினீர்களோ அவர்களே உங்களுக்கு முதுகில் குத்திய துரோகங்களையும்
உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்ட நெருங்கியவர்களின் சூழ்ச்சிகளையும் நீங்கள் மனமாக சகித்து கொண்டீர்கள். குடும்பத்திலும் நிம்மதியில்லாமல் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்கள் ஏற்பட்டு உங்கள் மன அமைதியே குலைந்து போயிருந்தது. நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என்று ஏங்கி தவித்த இரவுகள் பல. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை, தகுதிக்கேற்ற வேலை அமையவில்லை, அல்லது வேலையிலிருந்தும் அங்கீகாரம் கிடைக்காமல் ஒதுக்கப்பட்ட வேதனைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். உடல் நலத்திலும் அவ்வப்போது ஏற்பட்ட பின்னடைவுகள் உங்களை இன்னும் சோர்வடைய செய்தன. ஆனால் இவ்வளவு ஈடுபாடுகளுக்கு மத்தியிலும் நீங்கள் காட்டிய அந்த தன்னம்பிக்கையும் பொறுமையும் தான் இன்று உங்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது. மேஷராசிக்காரங்களே, உங்கள் கடந்த கால கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு கசப்பான கனவாக மறையப் போகும் தருணம் வந்துவிட்டது. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இழந்த ஒவ்வொரு வாய்ப்பிற்கும் சேர்த்து பல மடங்கு லாபத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த பொற்காலம் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறது. இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்கள் அனைத்தும் இனி உங்கள் வெற்றிக்கான ஏணிகளாக மாறப்போகின்றன. உங்களை மதிக்காதவர்கள் முன்னிலையில் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழும் காலம் இதோ வந்துவிட்டது. கடந்த கால துயரங்கள் உங்களை ஒரு இரும்பாக வார்த்தெடுத்து விட்டன. இனி வரும் காலம் இந்த இரும்பு தங்கமாக ஜொலிக்க போகும் காலம். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்கள் எழுச்சி பிரம்மாண்டமாக இருக்க போகிறது. மேஷ ராசியில் பிறந்தவர்களே, இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக மிக முக்கியமான மற்றும் ரகசியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் பொற்காலம் தொடங்கிவிட்டது. உங்கள் தலையெழுத்தையே மாற்றப் போகின்றன என்பது ஒரு புறம் இருந்தாலும், அந்த வெற்றியை கெடுப்பதற்கென்றே ஒரு சில சக்திகள் உங்களை சுற்றி வலை விரித்து கொண்டிருக்கின்றன. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒருவருக்கு யோக காலம் வரும்போது அஷ்டலக்ஷ்மிகளும் வாசல் தேடி வருவார்கள். அதே சமயம் அவர்களை தடுக்க பொறாமை என்னும் இருள் சக்தியும் கூடவே வரும். மேஷராசிக்காரர்களான நீங்கள் இயல்பிலேயே மற்றவர்களை எளிதில் நம்பிவிடக்கூடிய வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள். நமக்கு நல்லது நடக்கும்போது எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள் என்று நீங்கள் நினைப்பதுதான் உங்கள் பலவீனமே தவிர பலமல்ல. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட பெயர்களை கொண்ட நபர்களிடம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சா, கா, வா ஆகிய எழுத்துக்களில் பெயர் தொடங்கும் நபர்கள் உங்கள் நட்பு வட்டாரத்திலோ உறவினர்களிலோ அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ இருக்கலாம். இவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவும் அவர்களுக்கு பாதகமாகவும் இருப்பதால் உங்கள் வளர்ச்சியை பார்த்து அவர்களுக்குள் ஒரு விதமான ஈகோ அல்லது பொறாமை உணர்வு மேலோங்க வாய்ப்புள்ளது. நீங்கள் எதர்ச்சியாக சொல்லும் ஒரு ரகசியத்தை அவர்கள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம். அல்லது நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க போகிறீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் முளையிலேயே கிள்ளும் விதமாக தவறான ஆலோசனைகளை வழங்கி உங்களை திசை திருப்ப முயலலாம். இந்த நாட்களில் உங்கள் திட்டங்களை, உங்கள் முதலீடுகளை, உங்கள் எதிர்கால கனவுகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். அதுபோல உங்கள் ரகசியங்கள் உங்களிடம் இருந்தால்தான் உங்கள் வெற்றி உறுதியாகும். குறிப்பாக பண விஷயத்தில் இந்த சா, கோ எழுத்துக்களில் பெயர் தொடங்கும் நபர்களிடம் எந்த விதமான கொடுக்கல் வாங்கலையும் வைத்து கொள்ளாதீர்கள். அவர்கள் பழைய பாக்கிகளை தருகின்றேன் என்று சொன்னால் கூட பொறுமையாக இருங்கள். அதேபோல் அவர்கள் காட்டும் அதிகப்படியான அன்பு அல்லது அக்கறையை சந்தேக கண்ணோடு பாருங்கள். அவர்கள் உங்களை ஒரு இக்கட்டான சூழலில் தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடும். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உங்களுக்கு வீரியத்தை தருவார். ஆனால் அந்த வீரியத்தை விவேகமாக பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் மௌன விரதம் அல்லது குறைவான பேச்சு. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். குறிப்பாக மேலே சொன்ன பெயர்களை கொண்டவர்களிடம் தர்க்கம் செய்யாதீர்கள். அவர்கள் உங்களை சீண்டி பார்க்க முயல்வார்கள். உங்கள் கோபத்தை தூண்டிவிட்டு அதன் மூலம் உங்கள் காரியத்தை கெடுக்க பார்ப்பார்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டுமே அந்த பிரபஞ்ச ஆற்றலை முழுமையாக உள்வாங்க முடியும். இந்த
காலையில் எழுந்தவுடன் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். மேலும் ஒரு செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து அதை அருந்துங்கள். இது உங்கள் உடலில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி அந்த எச்சரிக்கை உணர்வை தூண்டும். நீங்கள் விழிப்புடன் இருந்தால் மட்டுமே இந்த பொற்காலத்தை உங்களால் தக்க வைத்து கொள்ள முடியும். மேஷராசிக்காரங்களே, உங்கள் வெற்றி உங்கள் கையில் இருக்கிறது. அதை யாரோ ஒரு மூன்றாம் நபர் சிதைக்க விட்டு விடாதீர்கள். இந்த எச்சரிக்கையை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு முன்னேறுங்கள். வெற்றி நிச்சயம். உங்களுக்கே மேஷராசியில் பிறந்தவர்களே, இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பொற்காலத்தை நீங்கள் வெறும் அதிர்ஷ்டமாக மட்டும் பார்க்காமல் அதை உங்கள் வாழ்நாள் வெற்றியாக மாற்ற ஒரு சில ஆன்மீக ரகசியங்களையும் பரிகாரங்களையும் நீங்கள் செய்தாக வேண்டும். ஏனென்றால் பிரபஞ்ச சக்தி உங்கள் கதவை தட்டும்போது அதை வரவேற்க உங்கள் இல்லமும் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய மிக எளிமையான அதே சமயம் அதீத சக்தி வாய்ந்த பரிகாரங்களை இப்போது நான் சொல்ல போகிறேன். இதை செய்வதன் மூலம் உங்களுக்கு வரவிருக்கும் அந்த பெரிய ஆபத்து விலகி நன்மைகள் பல மடங்காக பெருகும். முதலில் இந்த அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்து விடுவது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய பலத்தை தரும். எழுந்தவுடன் ஒரு செம்பு பாத்திரத்தில் நீர் எடுத்து அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் கலந்து உங்கள் வாசலில் தெளிப்பது உங்கள் வீட்டிற்குள் நுழைய துடிக்கும் எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு அழித்துவிடும். மேஷராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபதி என்பதால் நீங்கள் சிவப்பு நிற ஆடைகளை அணிவது அல்லது ஒரு சிவப்பு நிற கைக்குட்டையை உங்களுடன் வைத்துக் கொள்வது உங்கள் தன்னம்பிக்கையை தூண்டி உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். குறிப்பாக நான் எச்சரித்த அந்த பெயர்களை கொண்ட நபர்களை நீங்கள் சந்திக்க நேரிடும்போது இந்த சிவப்பு நிறம் உங்கள் மன உறுதியை குலைக்காமல் பாதுகாக்கும். அடுத்ததாக, அன்று அருகில் உள்ள ஒரு அம்மன் கோவிலுக்கோ அல்லது முருகப்பெருமான் கோவிலுக்கோ சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். முருகப்பெருமான் மேஷராசியின் அதிபதியான செவ்வாயின் அம்சம் என்பதால் அவரிடம் உங்கள் கோரிக்கைகளை வைக்கும்போது அது உடனடியாக நிறைவேறும். என் கடந்த கால கஷ்டங்கள் தீரட்டும், வரும் பொற்காலம் எனக்கு நிலைக்கட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அன்றைய தினம் ஒரு ஏழைக்கு அல்லது தேவையுள்ள ஒருவருக்கு சிவப்பு நிற பழங்களையோ அல்லது உணவையோ தானமாக வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து லாபத்தை இரட்டிப்பாக்கும். தானம் கொடுக்கும் போது அதை விளம்பரப்படுத்தாமல் ரகசியமாக செய்வது இன்னும் கூடுதல் பலனை பெற்றுத்தரும். இறுதியாக, இரவு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து வாசலில் போடுவது திருஷ்டிகளை கழிக்க உதவும். நீங்கள் கடைபிடித்த அந்த மனமும் விழிப்புணர்வும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை தந்திருக்கும். இனி உங்கள் வாழ்க்கையில் பயம் என்பதற்கு இடமே இல்லை. அந்த பொற்காலம் உங்கள் வாசலில் வந்து நிற்கிறது. அதை முழு மனதோடு அனுபவிக்க தயாராகுங்கள். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை பார்த்த அந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்வை நல்வழிப்படுத்தவே சொல்லப்பட்டது. மேஷராசிக்காரர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்க போகும் இந்த மாற்றங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஏனென்றால் நல்ல விஷயங்களை பகிரும்போது அதன் பலன் நமக்கு வந்து சேரும். உங்கள் ராசி பற்றி மேலும் பல ரகசியங்களையும் தினசரி பலன்களையும் தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த பெல் ஐகானையும் அழித்து வையுங்கள். அப்போதுதான் அடுத்த முக்கியமான எச்சரிக்கை வீடியோ உங்களை உடனே வந்தடையும். உங்கள் பொற்காலம் சிறக்க எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.